வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் எங்கள் அன்பின் நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நினைவில் இருக்கிறதா? ஒரு முறை சற்று திரும்பி பார்ப்போமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதும், நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போதும் நமக்கு எதிர்த்து வருகிற யாரை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியுடனே எந்த ஒரு காரியத்திலும் உடன்படிக்கை செய்யக்கூடாது. இன்று நாம் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் சத்தியம் என்னவென்றால், ஓய்வு நாளை குறித்து தேவன் மீண்டுமாக என்ன சொன்னார்? ஆசரிப்பு கூடாரத்திற்கென்று காணிக்கையாக எவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும்? ஆசரிப்பு கூடாரத்திற்காக யார் யார் எதை எதை செய்தார்கள்? யார் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாக கொண்டு வந்தார்கள்? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்தையும் 36ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களையும் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே தேவனாய கர்த்தர் 3வது முறையாக இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஓய்வு நாளை குறித்து பேசப் போகிறார். பாருங்கள், யாத்திராகமம் 35 1 முதல் 3 வசனங்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாயிருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான். தேவனாய கர்த்தர் ஓய்வு நாளை குறித்து மிகவும் திட்டவட்டமாக சொல்வதற்கு முதல் காரணம், இது முதல் சிருஷ்டிப்போடு தொடர்புடையதாயிருக்கிறது. கர்த்தர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் கரங்களை விட்டு சென்ற மனுக்குலமானது தேவனை விட்டு தூரமாக அலைய ஆரம்பித்தது. ஒரு நாள் வந்தது, அப்பொழுது மனுக்குலம் முழுவதுமாக தேவனை குறித்த உணர்வில்லாதவர்களாய் சிருஷ்டிப்பை தொழுது கொள்ள துவங்கினார்கள். மனிதன் ஓய்வு நாளை ஆசரிப்பதை விட்டுவிட்டான். இப்பொழுது கர்த்தர் மீண்டுமாக இந்த ஓய்வு நாளானது தனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரத்யேகமான அடையாளம் என்பதை எடுத்து கூறுகிறார். இப்பொழுது தேவன் வாக்குத்தத்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டிய ஒழுங்குகளை குறித்து கூற ஆரம்பிக்கிறார். ஓய்வு நாளிலே யாராவது வேலை செய்வார்கள் என்றால் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையிலேயும் பணி எதுவும் நடைபெறாமல் இருக்கும் என்றால் அது முடியாத காரியமாக இருக்கிறது இல்லையா? சற்றே எண்ணி பாருங்கள். வட துருவத்திலே குளிர் நிறைந்த பிரதேசத்திலே சனிக்கிழமைகளிலே நெருப்பு மூட்டப்படவில்லை என்றால் குளிரிலே மக்கள் மரித்து போவார்கள். தேவனுடைய கட்டளையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று தேவன் கொடுத்த தேசத்திற்கு ஒத்து போகிறதா இருக்கிறது. இப்பொழுது யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை கேளுங்கள். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். கவனித்தீர்களா? கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவதற்காக மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பொருட்களை கேட்டு வாங்குகிறார். முதலாவதாக அவர்களுக்கு உண்டாகியிருக்கும் பொருட்களிலிருந்து கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக மனமுள்ளவன் எவனோ அவன்தான் அதை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது, எந்த ஒரு பொருளையும் கொண்டு வரக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லப்பட்டதோ அந்த பட்டியலை மோசே கொடுக்கிறார். அந்த பொருட்களையே கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. அதோடு கூட இது தசமபாகம் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மனமுவந்து கொடுக்கும் காணிக்கை. அவர்கள் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் மட்டுமல்ல, இன்னும் சில பொருட்களையும் கொண்டு வர வேண்டும். கவனியுங்கள், யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும்
தகசு தோலும், சீத்திம் மரமும், விளக்குக்கு எண்ணெயும், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும், தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும், ஆசாரியருடைய ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய இரத்தினங்களுமே. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவதற்காக இவைகளைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த காலங்களிலே எந்த ஒரு வேலைக்கும் ஏலம் விட முடியாது அல்லது கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, பண்டமாற்று முறைதான் மக்களிடத்தில் இருந்தது. எனவே கர்த்தருடைய பணிக்காக ஜனங்கள் பணத்தை அல்ல பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இந்த காலத்திலையும் கூட கர்த்தருடைய பணிக்காக இவ்வாறு நாம் பொருட்களை கொடுக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய வானொலி ஊழியத்திற்காக சிலர் பெரிய ஒலி நாடாக்களை வாங்கி கொடுத்தார்கள். அது மிகவும் விலை உயர்ந்தது. உண்மையாக அது எப்பொழுது எங்களுக்கு அதிகமாக தேவையானதாக இருந்ததோ அந்த நேரத்தில் எங்களுடைய கரங்களிலே அவை கிடைத்தது. சிலர் நினைக்கிறார்கள், எப்பொழுதும் பெரிய ஒரு தொகைக்கு காசோலை அனுப்புவதுதான் கர்த்தருடைய பணிக்கு கொடுப்பது என்று எண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கு பணம் தேவை, உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பணிக்காக பொருட்களையும் நாம் கொடுக்கலாம். அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கேட்கப்படும் ஒரு கேள்வியானது, இப்படிப்பட்ட வித்தியாசமான பொருட்கள் எல்லாவற்றையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே பெற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் எகிப்திலே அடிமைகளாகத்தானே இருந்தார்கள் என்று கேட்கலாம். ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் வாசித்தது போல, எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது மிகுந்த பொருட்களோடு வந்தார்கள். பல்லாண்டுகளாக அடிமைகளாக ஊதியம் எதையும் பெற்றுக்கொள்ளாமல் வேலை செய்த அவர்கள் புறப்படும் பொழுது எகிப்து மக்களிடத்திலே எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் செய்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போவது எகிப்து மக்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே அவர்கள் எதை எதை கேட்டார்களோ அதையெல்லாம் கொடுத்தார்கள். எனவே மிகுந்த செல்வச் செழிப்போடு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்திருந்தார்கள். 10ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அவர்கள் பொருட்களை மட்டும் கொடுக்கவில்லை, ஞான இருதயம் உள்ளவர்கள் அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக என்றும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்களே வந்து என்ன வேலை செய்தார்கள்? கொண்டு வரப்பட்ட நூல்களை கொண்டு வாசஸ்தலத்தின் திரைகளையும் மூடிகளையும் தொங்கு திரைகளையும் செய்தார்கள். மட்டுமல்ல, உலோகத்திலே, அதாவது பொன்னிலே வெண்கலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவையான கொக்கிகளையும் தூண்களையும் செய்தார்கள். பலகைகளை கொண்டு வந்து அதை அறுத்து மேஜையையும் பனிமூட்டுகளையும் செய்தார்கள். மேலும் வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் அகல்களையும் கூட செய்தார்கள். சிலர் எண்ணெய் கொண்டு வந்தார்கள். வாசஸ்தலம் நேராக உறுதியாக நிற்கத்தக்கதாக கயிறுகளினாலே இழுத்து கட்டும்படியான முளைகளையும் செய்தார்கள். வஸ்திரங்களை நெய்யக்கூடியவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். வசனம் 21 பார்ப்போம் என்றால், பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். வசனம் 25 பார்ப்போம் என்றால், அங்கே ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இள நீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். வசனம் 27 பாருங்கள். அங்கே பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய இரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணெயையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். 29ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை பாருங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும். வசனங்கள் 30 முதல் 33 வரை நாம் பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்க வேண்டிய பனிமூட்டுகளிலே பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும்
இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டுவதிலும் மரத்தில் சித்திர வேலை செய்வதிலும் கர்த்தர் பெசலேயேலுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வசனம் 33 என்ன சொல்கிறது? அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அது மட்டுமல்ல, வசனம் 34 பாருங்கள். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இந்த பெசலேயேல் இந்த வேலைகளை எல்லாம் திறமையாக செய்தது மட்டுமல்ல, அவனும் அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபும் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த இந்த திறமைகளையும் இந்த தாளந்துகளையும் மற்றவர்களுக்கு போதிக்கும் வரத்தையும் பெற்றவர்களாக இருந்தார்கள். இன்று அநேகர் பலவிதமான வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த போதிக்கும் வரம் என்பது ஒரு விசேஷித்த வரம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சிலர் மிக ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தெரியாது. எனவே தாங்கள் கைகளினாலே செய்யக்கூடிய வேலைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு வரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு இவ்வாறு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வரத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதற்காக நீங்கள் விசேஷமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் மூலமாய் எண்ணற்ற மக்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அதை அர்ப்பணித்திருக்க வேண்டும். யாத்ராகமம் 35 அதிகாரம் 35 வசனத்தை கவனியுங்கள். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். ஆசரிப்பு கூடாரமானது மிகவும் அழகான முறையிலே அமைக்கப்படுகிறது. அது அந்த வனாந்தரத்திலே ஒரு அழகான ஆபரணமாய் காணப்படுகிறது. இது மிகவும் பெரிய ஒன்று அல்ல, சிறிய ஒரு இடம்தான். இங்கே பயன்படுத்தப்பட்டிருந்த இந்த பொருட்களை கணக்கிடும் பொழுது இது கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கு சமமானவைகளாய் இருக்கிறது. கூடாரமானது தேவனுடைய விலையேற பெற்ற ஒரு ஆபரணம். அது அவருடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ஓவியம். தொடர்ந்து யாத்ராகமம் 36 அதிகாரத்தையும் பார்ப்போம். இப்பொழுது மீண்டுமாக ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்க்கிறோம். அது எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்ற விளக்கத்தை ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இப்பொழுது அவர்கள் கொடுக்கப்பட்ட குறிப்புகளின்படி ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிறார்கள். தேவனாய கர்த்தர் மோசேக்கு காண்பித்ததின்படியே அந்த கூடாரம் அமைய வேண்டும். ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிற ஒரு ஓவியமாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரமும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம். பாருங்கள், யாத்ராகமம் 36:1. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். கவனித்தீர்களா? அங்கே பெசலேயேலின் தலைமையிலே ஒரு பெருங்கூட்ட மக்கள் கர்த்தருக்காக தேவன் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையிலே ஆசரிப்பு கூடாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் 2. பெசலேயேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். கர்த்தருடைய வேலையிலே மிக முக்கியமானதும் அவசியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அருமையான சகோதரனே சகோதரியே, முறுமுறுப்போடு நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் செய்ய தேவையில்லை. அப்படிப்பட்ட மன நிலைமையை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கர்த்தருக்கு இன்று எல்லாவற்றையும் அழகாக அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவை எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும் ஸ்தலத்திலே பயன்படுத்தப்பட போகிறவை. இது அவர்களுக்கு ஒரு வேலை அல்ல. அவர்கள் கடிகாரத்தை பார்த்து கொண்டு வேலையை செய்கிறதில்லை. எந்த ஒரு சங்கத்தின் உறுப்பினர்களும் இல்லை. ஒரு வாரத்திற்கு இத்தனை மணி நேரம்தான் வேலை செய்வேன் என்ற வேலை செய்துவிட்டு கடந்து போகிறவர்களும் அல்ல. அவர்களுடைய தொழில் அதாய் இருந்தபடியினாலே அவர்கள் கூடாரத்தை செய்யவில்லை. கட்டாயம் வேலை செய்ய வேண்டும் என்பதனாலேயும் அவர்கள் வேலையை செய்யவில்லை. முன்பு அடிமைகளாக இருந்து வேலை செய்தார்கள். இப்பொழுது மனமு வந்து தங்களை அடிமைகளாக அர்ப்பணித்து வேலை செய்கிறார்கள். அவர்கள் செய்கிற வேலையிலே அவருடைய இருதயமும் இணைந்து செயல்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே,
கர்த்தருடைய பணிவிடையிலே ஈடுபடும் பொழுது நாம் முழு மனதோடும் சந்தோஷத்தோடும் அந்த வேலையிலே ஈடுபட வேண்டும். ஒருமுறை ஒரு இளமையான ஊழியர், எனக்கு ஊழியம் பிடிக்கும், ஆனால் பிரசங்கிக்க நான் விரும்புகிறதில்லை என்று கூறினாராம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை ஊழியத்திலிருந்து உடனே வெளியே அனுப்ப வேண்டும். வேத வசனத்தை கற்றுக்கொள்வதை குறித்தும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை குறித்தும் அக்கறையற்ற ஒருவரும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் மன மலர்ச்சியோடு கர்த்தருடைய பணியை செய்யாவிட்டால், மன மகிழ்ச்சியோடு முழு மனதோடு பிரசங்கிக்காவிட்டால் அப்படிப்பட்ட பணிவிடையிலே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறது போல பெசலெயேலும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் முழு மூச்சாக பணிவிடை செய்கிறார்கள். ஆலயத்திற்கு வரும் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருமே முழு உற்சாகத்தோடு கடந்து வருவார்கள் என்றால், அதற்கு அடுத்த வாரமே பட்டணத்தில் உள்ள அத்தனை பேருமே அங்கே என்ன அப்படி உற்சாகத்தோடு நடைபெறுகிறது என்று பார்க்க வந்து விடுவார்கள். அப்பொழுது ஒரு உயிர் மீட்சியே அங்கே நடைபெறும். கர்த்தருடைய பணிவிடையானது மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் செய்யப்பட வேண்டும். ரோமர் 14 அதிகாரம் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறுதான் நாம் கர்த்தருடைய பணிவிடையை செய்ய வேண்டும். மன விருப்பத்தோடு அவருக்கு பணிவிடை செய்ய விரும்புவதனாலே நான் பணிவிடை செய்வேன் என்று செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முழு இருதயத்தோடு வாஞ்சியாய் இருந்தார். கிதியோனோடு இருந்த அந்த 300 போர் வீரர்களும் குனிந்து நக்கி குடித்து கொண்டிருக்கவில்லை. தண்ணீரை கையிலே அள்ளி வாயின் அருகிலே கொண்டு வந்து குடித்தார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன? எதிரிகள் வருவதை குறித்து அவர்கள் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்கிறார்கள். அந்த மீதியானியர்கள் எங்கே? அவர்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்ற வாஞ்சியோடு இருந்தார்கள். இதை குறித்து நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 5 முதல் 7 நாம் பார்க்கலாம். அருமையான சகோதரனை சகோதரியே, திருச்சபையிலேயும் இப்படிப்பட்ட உற்சாகமுள்ளவர்கள் நமக்கு தேவை. ஆனால் அநேக சபைகளிலே உயிரற்ற மனிதர்களாய் விசுவாசிகள் பலர் காணப்படுகிறார்கள். கவனியுங்கள், யாத்திராகமம் 36 அதிகாரம் 3 முதல் 5 வரை. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணி கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, எழுதப்பட்டிருக்கிற சரித்திரங்களிலேயே இந்த ஒரே ஒரு இடத்திலே தான் கொடுப்பதை நிறுத்தும்படியாய் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடிப்பதற்கு தேவையான பொருட்களை விட அதிகமான பொருட்களை மக்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் எந்த ஒரு ஊழியத்திலேயும் இந்நாட்களிலே அப்படி மக்களுக்கு போதும் என்று சொல்லும் அளவு மக்கள் கொடுக்கிறதில்லை. இந்த பகுதியிலே நான் வாசிக்கிற சம்பவத்தை தவிர உலகத்திலே வேறு எந்த ஒரு காலகட்டத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லை. நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய ஆலயம் மிக மிக முக்கியமானது. ஒருவேளை உங்கள் பகுதியிலே இந்நாட்களிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் என்றால், முழு மனதோடு முழு சிந்தையோடு நீங்கள் ஈடுபாடு கொண்டு அதற்கு செய்ய வேண்டிய அத்தனை உதவியையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமானதாய் இருக்கும். ஒருவேளை தேவையுள்ள ஒரு இடத்திலே ஆலயம் கட்டப்படுவதற்காக நீங்கள் கொடுக்க விரும்புவீர்கள் என்றாலும் அதை உற்சாக மனதோடே கொடுத்து உதவி செய்யுங்கள். ஆனால் எந்த ஒரு மனிதனும் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அது வாரத்திற்கு ஒரு முறை படைக்கிற காணிக்கையாயிருந்தாலும் சரி, விசேஷித்த பணிவிடைகளுக்காக கொடுக்கும் காணிக்கையாயிருந்தாலும் சரி, எந்த கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீங்கள் செலுத்தும் ஒரு பங்காயிருந்தாலும் சரி, முறுமுறுப்போடோ விசனத்தோடோ கொடுக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு சந்தோஷத்தோடு நீங்கள் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்கிற ஊழியங்களுக்கும் ஆசீர்வாதம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் வாசித்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
பெசலேயேலை நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய ஞானத்தை கொடுத்து நீர் பயன்படுத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த நேரத்திலையும் குறிப்பாக பல்வேறு இடங்களிலே ஆலயத்தை பொறுப்பெடுத்து நின்று கட்டுகிற சகோதரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உம்முடைய பரலோக ஞானத்தை தாரும் ஐயா, விவேகத்தை தாரும். ஆலயத்திற்காக, ஆலய கட்டுமானத்திற்காக கொடுக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் யார் என்னென்ன எண்ணங்களோடு சிந்தைகளோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு அதற்கான பலனை நீர் திரும்ப செலுத்துவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிற எல்லாருமே உற்சாகத்தோடும் ஆத்ம பாரத்தோடும் முழு மூச்சோடும் தங்கள் பணிவிடைகளை செய்து நிறைவேற்ற நீரே அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுடன் நிகழ்ச்சியில் இணைந்து இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? ஆசரிப்பு கூடாரமானது வனாந்திரத்திலே ஒரு அழகான ஆபரணமாக காணப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஓவியமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய பணிவிடையிலே நாம் ஈடுபடும் பொழுது நாம் முழு மனதோடும் சந்தோஷத்தோடும் நாம் அந்த வேலைகளிலே ஈடுபட வேண்டும். வேத வசனங்களை கற்றுக்கொள்வதை குறித்தும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை குறித்தும் அக்கறையற்ற ஒருவரும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பணிவிடையானது மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் செயல்பட வேண்டும். உங்கள் பகுதியிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் முழு மனதோடு முழு சிந்தனையோடும் ஈடுபாடு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.